இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போறோம், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குது. சரிம்மா? ஓகே சார். இட்ஸ் a solve. Question என்ன? Solve dy by dt minus 3y equal to e power 2t. சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன பண்ண போறோம், கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒரே ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, y of 0 equal to 1. y of 0 equal to 1. சரியாம்மா? ஓகே சார். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இல்லையா சார்? ஆமாம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். அப்போ இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஆக்சுவலாக இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாதிரி தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், டேக்கிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. கரெக்டுங்களா? அது எழுதி டேக்கிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட் ஆன் ஈக்குவேஷன் நம்பர் 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ என்ன கிடைக்கும், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறீங்க, என்ன கிடைக்குது, dy by dt minus 3 into Laplace transform of y minus Laplace transform of e power 2t. கரெக்டாமா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்ன எடுக்க சொல்லுங்க, இது வந்து dy by dt ன்னு என்ன தெரியும், y dash தெரியும். கரெக்டாங்களா? dy by dt ன்னு என்ன தெரியும், y dash தெரியும். அப்போ அதை வச்சு நம்ம ரன் பண்ண போகிறோம். அப்போ எல்லா பொய்யை வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், எல்லா பொய்யை வந்து கேபிட்டல் ஒய்ன்னு எடுக்கணும். சரிங்களா? எல்லா பொய்யும் எடுக்க போகிறோம், கேபிட்டல் ஒய் ஆஃப் எஸ் இல்லை கேபிட்டல் ஒய்ன்னு எடுக்க ஓகே. சரி, இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்போ எல்லா பொய்க்கு என்ன ஃபார்முலா வரும், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு தான் ஃபார்முலா கொடுத்தேன். அப்போ அப்போ பார்த்து சொல்லுங்க, என்னோட ஃபார்முலா என்னமா, எல்லா பொய் டேஸோட ஃபார்முலா, எல்லா பொய் டேஸ் ஃபார்முலா என்ன கிடைக்கும், எஸ் இன்ட்டு எஸ் இன்ட்டு எல் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் ஆஃப் ஜீரோ. ஃபர்ஸ்ட் டைம் வருது. செகண்ட் டைம் கேட்குறீங்களா, 3 ஜெட்ல இருக்கிற சேஞ்ச் வந்துட்டு அங்க அந்த y ஆஃப் 0க்குமே நம்ம z மல்டிப்ளை பண்ணுவோம். ஆமாடாங்க, நீங்க வந்து இதுக்கு மட்டும் தான் எஸ் வருது, இதுக்கு எஸ் வரல. கரெக்டா இருக்கு. ஓகே சார். அப்ப இதோட ஃபார்முலா என்னமா, எல்லா e பவர் t யோட ஃபார்முலா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் e பவர் t நார்மலா ஃபார்முலா ரிவைஸ் பண்ணுங்க சார். ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா படிச்சுட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் ஈஸி ஒன்றுமே கிடையாது. எல் ஆஃப் இ பவர் ஏடி வந்து ஃபார்முலா என்ன, 1/s மைனஸ் இ. அதே மாதிரி எல் ஆஃப் 1, எல் ஆஃப் 1ஓட ஃபார்முலா என்னன்னா 1/s. இதில் பேசிக் ஃபார்முலா, கொஞ்சம் பேசிக் ஃபார்முலா கையில் எடுத்து வச்சுக்கோமா, அப்போ நம்ம டக்குன்னு ப்ராப்ளம் முடிக்க முடியும். சரியாம்மா? ஓகே டேன். அப்போ நம்மளுக்கு இ பவர் ஏடி, இங்கே ஏவோட வெளியே வந்து 2, அதனால் வந்து நம்ம 2 போட்டுக்கோம். சரியாம்மா? ஓகே சார். சரி, இதுக்கப்புறம் என்னடா வரும், இதுக்கப்புறம் வந்து இந்த எல்லா பொய்யும் மறுபடியும் இருக்குது. அப்போ இந்த எல்லா பொய்யும் என்ன இருக்கிறோம், கேபிட்டல் ஒய்ன்னு எடுக்க போகிறோம். அப்போ என்னது, எஸ் இன்ட்டு கேபிட்டல் ஒய், ஒய் ஆஃப் 0, ஒய் ஆஃப் 0ஓட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம என்ட்ரி பண்ணிங்க. ஒய் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன, இங்கே 1 இருக்குது. கரெக்டுங்களா? ஒய் ஆஃப் 0 வேல்யூ இங்கே 1. அப்போ அந்த 1 வந்து இங்கே சப்மிட் பண்ணுங்க. அப்போ எஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 மைனஸ் 3 கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 1/s minus 2. இதில் டவுட் இருக்குதாமா? இல்லை சார். அப்போ இதுக்கு ரெண்டுக்கு என்னது, கேபிட்டல் ஒய் இருக்குது, இந்த மைனஸ் 1 வந்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு, கேபிட்டல் ஒய் வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும், எஸ் மைனஸ் 3 கிடைக்குமா? ஆமாம் சார். s minus 3 is equal to 1/s minus 2 minus 1 into s minus 2 ப்ளஸ் 1. இந்த plus 1 in இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் சிம்பிளி பண்ணுங்க. minus 2. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும், 1s minus 2 divided by s 1 plus s minus 2 sir. அப்போ இது என்னடா so கிடைக்கும், s minus 1/s minus 2. ஓகே. இதில் என்ன டவுட் இருக்குதாமா? இல்லை சார். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த s மைனஸ் 3 கீழே கொண்டு போகிறீங்க. அப்போ என்னாச்சு, y ஈக்குவல் டு என்னடா கிடைக்குது, s minus 1 divided by s minus 2 into s minus 3. இது கேபிட்டல் ஒய். நம்மளுக்கு என்னதான் வேணும், ஸ்மால் ஒய் வேணும். அப்போ இன்வெர்ஸ் எடுக்கணும். சேம் ஐடியா. அப்போ இன்வெர்ஸ் எடுத்தா ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு லேப்லாஸ் இன்வெர்ஸ் ஆஃப் s minus 1 divided by s minus 2 into s minus 3. s minus 3. சரியாமா? ஓகே சார். this is a basic idea. இதுல இருந்து என்ன தெரியும், நம்ம ஈஸி கான்செப்ட் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் தான். நாம என்ன பண்ணுவோம், இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா இஜெட் வந்து வைக்க சொன்னேன். இங்கே அந்த மாதிரி ஐடியா கிடையாது. நீங்க டைரக்டா என்ன டைம் இருக்குதோ அதை ஃபுல்லாவே வச்சுட்டு நம்ம போகலாம். ஓகே சார். இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் இஜெட் வைக்கணும், அதை மட்டும் நான் வச்சுங்க. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு அந்த எஸ்ஓ எதுவுமே வைக்க தேவையில்லை, என்ன இருக்குதோ அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரியா?
சார் இந்த क्वेश्चनக்கு நம்ம ரெண்டு இது பண்ண முடியுமா சார்? லைக் கன்வல்யூஷன் போட முடியும்னு கேக்குறீங்க. பார்ஷியல் கன்வல்யூஷன். பார்ஷியல் கூட ஓகே சார். பார்ஷியல் கூட நம்ம போடலாம். இந்த क्वेश्चन கன்வல்யூஷன் போடலாமா சார்? சார் கன்வல்யூஷன் ஃபார்முலா என்னமா? ஆக்சுவலா மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது என்ன சொல்றாங்கன்னா பார்ஷியல் தான் பண்ண சொல்றாங்க. ஏன்னா பார்ஷியல் வந்து எல்லா டைப் ஆஃப்க்கும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். பட் கன்வல்யூஷன் வந்து ஒரு சில டைப்புக்கு அந்த மல்டிபிகேஷன் ஃபார்முலா வரும் பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே சார். சரி, உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா டக் டக்குன்னு சொல்லுங்க, பண்ணிடலாம். என்ன பத்தி நான் பார்ஷியல் முடிக்கிறேன். இதுக்கே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் வந்து நான் வந்து கன்வல்யூஷனுக்கு உங்களுக்கு நான் அனுப்புறேன். இந்த கன்வல்யூஷனோட சொல்யூஷன் என்னன்னு உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். சரிங்களா? ஓகே சார். ஓகே எடுக்கணும். இப்போ சொல்றேன் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் என்ன பண்ணலாம்? s - 1 divided by s - 2 s minus 2 into s minus 3 equal to is equal to a by s minus 2 plus b by s minus 3. ஓகே எடுக்கணும். So இப்போ என்ன s minus 1 லெஃப்ட் சைடு இருக்குமா? s minus 1 is equal to a into s minus 3 plus b into s minus 2. சரி எடுக்கணும். இப்போ டக் டக் கண்டுபிடிங்க. அது என்னது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு s is equal to 3 போடலாம் சார். 3 போட்டா 2 is equal to b. அடுத்ததுமா s is equal to 2 போட்டா 2 minus 1 1 is equal to a into minus 1. minus a, so a is equal to minus 1 sir. ஓகே. அப்ப a க்கு பதிலா என்ன போட போறோம்? b க்கு பதிலா என்ன போறோம்? அப்ப இந்த ப்ராடக்ட்ல இங்க அப்ளை பண்ண போறோம். இங்க எதுவுமே இல்ல. அப்ப டைரக்ட்டா நம்ம ரிசல்ட் எழுதிடலாம். அப்ப என்னாச்சு? small y of t equal minus 1 by s minus 2 L inverse of minus 1 by s minus 2 s minus 2 plus 2 by s minus 3. ஓகே. அப்ப ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்க. அப்ப minus L inverse of 1 by s minus 2 plus 2 into L inverse of 1 divided by first க்கு வந்துட்டு e power 2t sir. ஓகே எடுங்க. minus e power 2t ஆல்ரெடி மைனஸ் எழுதி இருக்குது. 2t ஆமா சார் plus 2 into sin 2t. sin இல்ல. a ஓகே e power 3t. e power 3t. அப்ப நம்மளோட சொல்யூஷன் இதாகும். சப்போஸ் அந்த இடத்துல 3 by s minus 3 இருந்துச்சுனா அது sin 3t இல்ல சார்? அது sin ஸ்கொயர் வரும் தானே? ஸ்கொயர் வராதா? ஸ்கொயர் வரும் சார். sin ஆமா a by s square plus a square தான். அது மறந்துடாத. ஸ்கொயர் வந்தா ஸ்கொயர் கான்செப்ட் ஸ்பிளிட் அப்ல வந்தனா தான் நம்ம sin so denominatorல s minus a வந்துட்டு பவர் 1 இருந்தா அது e power 80 ஓட தான். ஆமாம், e power 80 தான். லீனியரா இருந்தா e power 80.